நம்ம எல்லார் வீட்லயுமே நம்ம தாத்தா பாட்டியோட ஓல்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ டேமேஜ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். அந்த போட்டோவை ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி சூப்பரா ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ற எல்லா ஸ்டெப்ஸுமே ஃப்ரீ ஏஐ டூல். அது மட்டும் இல்லாம உங்க மொபைல்லே யூஸ் பண்ணி உங்க போட்டோவை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓல்டு டேமேஜ் ஆன ஃபோட்டோஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நல்ல குவாலிட்டியில் அந்த ஓல்டு ஃபோட்டோவை உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நல்ல கேமராலையோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் இந்த 3 ஃபோட்டோஸை தான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொஞ்சம் கலர்டு இமேஜ், பட் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு. ரெண்டாவது ஃபோட்டோ அதை விட கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. மூணாவது ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்பவே டேமேஜ் ஆன ஃபோட்டோ, நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை. இதை எப்படி சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 டேமேஜ் ஆன ஃபோட்டோஸை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ChatGPT, ரெண்டாவது கூகுள் ஜெமினி. இந்த 2 ஏஐ டூலை எந்த ஏஐ டூல் 3 ஃபோட்டோஸையும் சூப்பராக ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜை நான் ட்ராக் பண்ணி ChatGPTயில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரீஸ்டோரேஷனுக்கு தேவையான ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் டாக்ஸோட ஃபைலு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ChatGPTயில் வந்து ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்கும்போது நமக்கான இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சேம் ப்ராசஸ் தான். அகெயின் ஜெமினியில் என்னோடைய இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் 2 ஏஐக்குமே சேம் ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். எந்த ஏஐ பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஜெமினி ஏஐ ரொம்பவே குயிக்காகவே இந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜ் ரொம்ப ஓல்டாக நிறைய டேமேஜாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாகவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ ChatGPT எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் இது ChatGPT க்ரியேட் பண்ண இமேஜ். நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை அண்ட் இமேஜை கரெக்டாக அனலைஸ் பண்ணி 2 ஏஐயுமே நமக்கு சூப்பரான அவுட்புட் கொடுத்துருக்கு. இதில் ChatGPT க்ரியேட் பண்ண அவுட்புட்டில் என்னென்னா கொஞ்சம் பிளரியாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் அதில் இருக்கிற நேச்சுரல் லைட்டை நேச்சுரலாக அப்படியே வச்சுருக்கு. கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஸ்டோர் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஜெமினியை ரொம்பவே அக்யூரேட்டான ஒரு கிறிஸ்டல் கிளியரான கிளாரிட்டியோட இந்த இமேஜை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஜெமினியை கிரியேட் பண்ண இமேஜில் கிளாரிட்டி நல்லா இருந்தாலும் அவங்களோட ஃபேஸில் சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம கொடுத்த ஒரிஜினல் இமேஜோட ஜெமினியை கிரியேட் பண்ண இமேஜில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எந்த ஏஐ பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோஸுமே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். பட் 95% ஆஃப் வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கிங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஏஐ ஃபோட்டோ ரீஸ்டோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ 2வது இமேஜை ரீஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 2வது இமேஜான கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகைன் ட்ராக் பண்ணி ChatGPTயில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு சேம் ப்ராம்ப்ட் தான் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜெமினிலையும் சேம் இமேஜை ட்ராக் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுப்போம். எந்த ஏஐ பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெமினியை ரொம்பவே குயிக்காகவே இந்த இமேஜை நமக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஜஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதே போல் ChatGPTயில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஜெமினியை அப்போதே க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இன்னுமே ChatGPT க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் ஜெமினியோட பெஸ்ட்டாக க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ChatGPTயும் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ 2 ஏஐயுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ChatGPT க்ரியேட் பண்ணது, இது ஜெமினி க்ரியேட் பண்ணது. அகைன் ஜெமினி அடிஷ்னலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கு. ChatGPT நமக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் அதோட கலரை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணு ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கோம். ChatGPT ப்ராம்ப்டை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுது. பட் ஜெமினி வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இந்த 2 இமேஜுமே கலரைஸ் பண்ணணும் நமக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 இமேஜுமே கலரைஸ் பண்ணலாம். கலரைஸ் பண்ணுறதுக்கு கலரைஸ் திஸ் இமேஜ் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ChatGPTயும் இந்த இமேஜை கலரைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறது ஒரிஜினல் இமேஜ், கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ChatGPT க்ரியேட் பண்ண இமேஜ், ரைட் சைடில் இருக்கிறது ஜெமினி ஏஐ க்ரியேட் பண்ண இமேஜ். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு ஜெமினி கிரியேட் பண்ணது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பட் ChatGPT கிரியேட் பண்ணது அதே இமேஜை ஒரிஜினலாக நமக்கு ரீஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ChatGPT கிரியேட் பண்ணதே பெட்டராக இருக்குது ஒரிஜினலாக. இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம மூணாவது இமேஜை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதிகமாக டேமேஜ் ஆன அந்த மூணாவது இமேஜை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூணாவது இமேஜை ட்ராக் பண்ணி ChatGPTல அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம கொடுப்போம். அடிஷ்னலாக கலரைஸ் திஸ் இமேஜ் அப்படிங்கிற ப்ராம்ப்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணலாம். ஸோ சேம் ப்ராசஸ் ஜெமினி ஏஐலையும் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு கலரைஸ் திஸ் இமேஜ் அப்படிங்கிற அடிஷ்னலாக ப்ராம்ப்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். எது பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுது பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கேஷுவல் ஷர்ட்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட 80% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நல்ல நல்ல கேஷுவல் ஷர்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 228 ரூபாயில இருந்தே கிடைக்குது. உங்களுக்கு கேஷுவல் ஷர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவில் நல்ல கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவும் ChatGPT அந்த கலரை மெயின்டைன் பண்ணி கலரைஸ் பண்ணியிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் அகெயின் ஜெமினியே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் ஃபேஸ் டீட்டெயிலில் நிறையாவே சேஞ்சஸ் இருக்குது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது வந்து ChatGPT AI தான். உங்களோட ஃபேவரட் AI எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அகைன் நீங்கள் மேலே பார்க்குற ஒரிஜினல் இமேஜுக்கும் கீழே இருக்கிற ChatGPT அண்ட் ஜெமினி கிரியேட் பண்ண இமேஜுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ChatGPT அந்த ஒரிஜினல் கலரை மெயின்டைன் பண்ணி நமக்கு நல்லா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. அந்த ஃபேஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அதே நேரத்தில் ஜெமினி AI வந்து நல்ல கிளாரிட்டியாக இமேஜ் கொடுத்தாலும் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட ஸ்மைல் வந்து இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பர்சன் வந்து கொஞ்சம் சிரித்த மாதிரி இருக்குது. பட் அதே நேரத்தில் இங்கே வாய் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இங்கே ChatGPT கிரியேட் பண்ண இமேஜில் சிரித்த மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு இந்த 3 இமேஜுமே ஜென்ரேட் பண்ணதில் எனக்கு பிடிச்ச AI என்ன அப்படின்னா, நல்ல ரீஸ்டோர் பண்ணுற எனக்கு பிடிச்ச பெஸ்ட் AI என்ன அப்படின்னா ChatGPT தான். ஜெமினி AI நல்லா கிளாரிட்டியாக கொடுக்குதே தவிர ஃபேஸ் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் ஜெமினி ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுது. ChatGPT கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரியேட் பண்ணுது. பட் அக்யூரேட்டான டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த 2 AI என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த AI பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் 3 ஃபோட்டோவை நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த 3 ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபோட்டோ, ChatGPT கிரியேட் பண்ண ஃபோட்டோ, ஜெமினி கிரியேட் பண்ண 3 ஃபோட்டோவுமே இந்த ஸ்க்ரீனில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். எந்த ஃபோட்டோ இல்லை எந்த AI ரொம்பவே சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச AI நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டையும் நான் பின் பண்ணுவேன். AI யூஸ் பண்ணி பழைய ஃபோட்டோஸை ரீஸ்டோர் பண்ணுறது எப்படி இந்த வீடியோவில் பார்த்தோம். சூப்பராக AI யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். AI யூஸ் பண்ணி எப்படி VFX பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம்.